இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பை தருவது குருவா அல்லது இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பை தருவது சுக்கிரனா என்ற தலைப்பு. இதில் குருவே என்ற அணியில் பேச வருகிறேன். எனது பெயர் வடிவேல், ஈரோட்டில் இருந்து. பட்டிமன்ற தலைவை பொறுப்பேற்றிருக்கும் திரு செவல்குடி வேலன் அவர்களுக்கும் எதிரணியில் பேச இருக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இல்லற வாழ்வுக்கு சிறப்பை தருவது குருவே என்ற அணியில் பேசுகிறேன். இல்லறம்னா என்ன? கணவன் மனைவி அறம் அப்படிங்கிறது ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இல்லற வாழ்வு முழுமை பெறுவதற்கு என்ன வேணும்? புத்திர சந்தானம் பாக்கியம் வேணும் இல்லையா? அந்த புத்திர சந்தானம் இல்லை என்றால் இல்லறம் சிறப்பாகாது அல்லது முழுமை பெறாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த இல்லறம் முழுமை பெறாது. இதை திருக்குறளில் மக்கள் பேருங்கிற ஒரு அதிகாரம் ஒரு 10 குறளில் இருக்குது. அதில் 2 குறள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிற ஒரு குறள் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் என்னதான் கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் மழலை செல்வங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை முழுமை பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். இன்னொரு குறள் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அமிழ்தினும் ஆற்ற இனிதோம்பம் மக்கள் சிறுகை அளவிலா கூழ் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. நீங்கள் அமிர்தமாகவே இருந்தாலும் தேவர்களுக்கு கொடுப்பது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தன்னுடைய மகள் கையால் ஒரு வாய் உணவை எடுத்து சாப்பிட்றவனுக்கு தந்தைக்கு இருக்கிற சந்தோஷம் கோடி கோடியாக கொடுத்தாலும் வராது. நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சுக்கரன் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கண்டெய்னரில் வச்சு பார்த்துக்கலாமே தவிர அந்த குருங்கிற ஒரு மழலைங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கை முழுமை பெறாதுங்கிற ஒரு விஷயம் சிறுசு அடிக்கோடிட்டு காட்டுக்கிறேங்கய்யா. அடுத்தது காலபுருஷ தத்துவ பிரகாரம் 2-7 சுக்கரனோட அணி இல்லைங்களா? ரிஷபமும் துலாமும். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவரும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரும் ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடியவரும் கலத்தரத்தை அமைத்து தரக்கூடியவரும் சுக்கரன் அப்படின்னு அணியில் பேசுகிறது எல்லாம் ஓகே தான். இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா அந்த பாக்கியங்கிற ஒரு விஷயம் யாருக்கிட்ட இருக்குது? குருக்கிட்ட தான் இருக்குது. அதுபோக மோட்சங்கிற ஒரு விஷயம் யாருக்கிட்ட இருக்குது? குருக்கிட்ட தான் இருக்குது. இங்கே மோட்சத்தில் தான் உங்கள் சுக்கர பகவானே உச்சமாகிறார். அப்போது குருவை மிஞ்சி சுக்கரன் இல்லை அப்படிங்கிற அமைப்பாகுது. பொதுவாக அருளணி பொருளணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருளணிக்கு காரகம் குரு பகவானாக முன்னாடி நிற்பார், பொருளணிக்கு காரகமாக சுக்கர பகவான் முன்னாடி நிற்பார். இப்போ இங்கே அருளா பொருளா அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துக்கு பொருள் தேவை இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் பொருள் மட்டுமே தேவை இல்லைங்கிறதா என்னுடைய வாதம். இப்போ அருள் இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திரமும் பிரகாரமும் ஜோதிட பிரகாரமும் ஆன்மீக பிரகாரமும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 4வது படிநிலைக்கு போவதற்கு அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம அருளணி தான் தேவைப்படுகிறது, குரு தான் தேவைப்படுவார். ஒருத்தரை சுட்டி காட்டுவதற்கும் ஒருத்தருக்கு ஒரு கல்வியை போதிக்கிறதுக்கும் குருவே தேவைப்படுகிறார். ஆசான் இல்லாமல் இருந்தால் நீங்கள் மன்னிக்கும் ஈசன் இல்லாமல் இருந்தாலும் ஆசான் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற. அப்போ குருவுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குருங்கிறவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட அருளை கொடுக்கக்கூடியவர், அருள் ஆனத்தை கொடுக்கக்கூடியவர், அருளாசிகளை வழங்கக்கூடியவர். அப்போ அந்த குரு இல்லற கல்விக்கு முக்கியம். குழந்தைங்கிற ஒரு விஷயம் மட்டும் போதுமா? பணம், குருவும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் எங்கெங்கே இருக்கும்? ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இருக்கும். அடுத்தது துலாவத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கும்பத்துக்கும் ரேவதிக்கும் இருக்கும் இல்லைங்களா? இங்கே இப்படி இந்த விஷயத்தை இப்படி பாருங்கள். தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இல்லையா? காமம் அப்படிங்கிறது ஆசைங்கிற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ஆசைக்கும் மோட்சத்துக்கும் நடுவில் இணைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குருவோட நட்சத்திரமாக தான் நிற்கும். ஸோ இந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முழுமையாக ஒரு உந்துதல் தருவதும் குரு பகவான் தான். 9, 12ஆம் இடங்களை காலபுருஷத்துக்கு 9, 12ஆம் ஆதிபத்தியமாக வச்சுக்கிட்டு அவர் எங்கே போய் உச்சமாகிறாருன்னு பாருங்க. 4ஆம் இடம் தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் உச்சமாய் நிற்கிறார் இல்லைங்களா? அப்போது தாய்மை கொடுக்கக்கூடியவர் குழந்தை. அப்போது அங்கே போய் அவர் உச்சமாகிறார் இல்லையா? அந்த தாய்மைங்கிறது என்ன? குழந்தை வந்தால் தான், குரு வந்தால் தான் அங்கே இதாகுது அப்படிங்கிற அடிப்படையிலையும் குருவே வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான, அதாவது இல்லறத்துக்கு முழுமையான சந்தோஷத்தை தரக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பாருங்கள், எந்த லக்னமாகவும் வேணா இருக்கட்டும், லக்னத்தில் குருவுக்கு அந்த திக்பலம் இல்லைங்களா?
சுக்கிரன் 4ஆம் இடத்துல தான் திக்பலம். அப்போ இங்க முதன்மை யாரு? குரு தானே. உறைந்திட பிறை நல்வீட்டை உத்தமர் குருவே பார்க்கில் அறைந்திட ஜென்மமாகினும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைப்பெரும் ஆயுளோடு நேர்பெரும் திருவினோடு வரைநிகழ் நிலத்தோடு செந்நெல் சீர் பூமியோடு சித்திர மாடகோடம் உன்னத வாகனங்களோடு வாழக்கூடிய அமைப்பை குரு பகவான் தரார். எந்த லக்னமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தை குரு பார்க்குறாரா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்றது. குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிறான். ஈவன் துலா லக்னத்துக்கு இவங்க சொல்லுவாங்க 3-6க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படிங்கிறார். 3-6க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் என்றாலும் கூட குரு பார்வைக்கு நிவர்த்திகள் 1000 உண்டு அப்படிங்கிறோம். இப்போ ஒரு நீங்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னா கூட குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ குரு அங்கே வேணும். திருமணத்தை உங்கள் கலத்தரம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு குரு தான் அங்கே தேவைப்படுகிறார். அப்படிங்கிறக்கும்போது இல்லற வாழ்க்கைக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பது குரு பகவானே அப்படிங்கிற ஒரு கருத்தும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, குரு லக்னத்தில் இருக்கிறார், இல்லை குருவோட பார்வை லக்னத்துக்கு விழுகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் முன்னுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பாகுது. ஏன்னா குரு வந்து அந்த ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர், யார் முன்னாடியும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர். இவர் வந்து அப்பேற்பட்ட ராமபிரான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சிருக்கிறார். ஏகன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்த ராமபிரான் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த குருவோட நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கிறார். அப்போ குருவுடைய நட்சத்திரத்திற்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இவங்க 16 வருஷம்னு நம்ம சொல்லுவோம், அவங்க 20 வருஷம் சுக்கர திசை வந்தால் ஓஹோ ஓஹோ அப்படிங்கிறாங்க. ஆனால் சுக்கர திசைக்கு முன்னாடி வருவது கேது திசை, வச்சு செஞ்சு விட்டுரும் இல்லையா அப்படிங்கிற அமைப்புகளாக இருக்கட்டும். இது ஒரு விளையாட்டுக்காக சொன்னது. கேது நல்ல இடத்துல இருந்தால் நல்லா தமிழவர். நவகிரகங்களும் வாழ்க்கைக்கு தேவை. குருவா சுக்கரனா இல்லறத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சுக்கரன் பகவானை விட குரு பகவான் முன்னாடி வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய சிறு கருத்துங்க ஐயா. நன்றி, வணக்கம்.